அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அனைத்து பதிவுகளையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிட்டட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுமையின் கீழே உள்ள நவரத்னா அந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸில் உள்ள அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டருடைய இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த என்எல்சியில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16 வேக்கன்சி இருக்குது. அதில் அன்ரிசர்வ்டுக்கு 7 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு 5 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா இவங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து டிப்ளமோ இன் ஹெல்த்து அண்ட் முடிச்சுக்கணும். சானிடேஷன் இதுதான். ஓகேங்களா? மினிமம் 3 இயர்ஸுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 30 வயசு வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும், எஸ்சியாக இருந்தால் 35 வரைக்கும், எஸ்டியாக இருந்தால் 30, அதாவது அன்ரிசர்வ்டில் அப்ளை ஆகாமல் இருந்ததுன்னா அந்த ரூல்ஸ் படி இந்த மாதிரி அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட். எஸ்டி கேட்டகரி அதே போல் கீழே இருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்டி கேட்டகரி கேன் ஆல்சோ அப்ளை அகைன்ஸ்ட் அன்ரிசர்வ்டு வேகன்சிஸ். ஹவவர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டஸ் நாட் அப்ளை தம். ஓகேங்களா? தீஸ் ஆர் அன்ரிசர்வ்டு போஸ்ட். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது பியூர்லி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் 3 இயர்ஸுக்கு. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 38,000 கொடுப்பாங்க பெர் மந்த்துக்கு. ஓகேங்களா? அதோட இவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இயர்லி 12 days லீவ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான். ஸோ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ்லாம் தரமாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில இதாக இருக்குது. ஸோ இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக படித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணட்டும். எக்ஸாம் பார்த்திங்கன்னா 100 மார்க் வைப்பாங்க. அதாவது நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி 20 மார்க்ஸும், அந்த எந்த பாடமும் அளந்து 80 மார்க் கேட்பாங்க. மொத்தம் 100 மார்க்கு. அப்ளை பண்ண பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் மினிமம் நாங்கள் வாங்கக்கூடிய குவாலிஃபைங் மார்க் எவ்வளோன்னா அன்ரிசர்வ்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 50%, ஓபிசிக்கு 40%, எஸ்சிக்கு 40%, எஸ்டிக்கு 50% இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ட்ராவல் அலவன்ஸ் யாரும் தரமாட்டாங்க. அது மட்டும்தான் இருக்குது. ஸோ மீண்டும் சொல்கிறோம், இது முழுக்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய வேலைவாய்ப்பு. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணக்கூடிய அவனுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 250 ரூபா. யாருக்குன்னா அன்ரிசர்வ்டுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசிக்கு 236 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸு. மொத்தம் சேர்த்து 486 ரூபா. அதில் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எக்ஸைஸ் மேனுக்கு 236 ரூபா மட்டும்தான் அவங்களுக்கு இது. ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம். ஸோ அக்டோபர் 6, 10 அது வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய இது. ஓகேங்களா? இது அப்ளை பண்ண லிங்க் எங்கே போகணும் அப்படின்னா நெய்வேலி என்எல்சி அப்படின்னு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்எல்சி இந்தியா.inல போய் நீங்கள் அதில் போனால் கேரியர்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படித்த நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸில் ரொம்ப பேர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க, வருமா வராதான்னு. ஸோ அவங்களும் அதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம நெய்வேலியில் தான் ஒர்க் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்குங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.